மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அந்த மகேந்திர இன்னும் ஆளே காணோம். நீ இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. ஹலோ ஹலோ, மகேந்திரன் எங்க இருக்கீங்க? நான் மகேந்திரனே இல்ல, ஏஎஸ்ஐ ராஜன். மகேந்திரன் இல்லையா? இல்ல, நான் மகேந்திரன் ஒரு ஆளுக்கு கால் பண்ணேன். அந்த ரவுடி பையன் மகேந்திரனுக்கா கால் பண்ணீங்க? ஆமா. அந்த ஆளோட போன் தான் இது. அவரை நேத்தே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. மகேந்திரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நேத்து ராத்திரி நடந்த கத்தி குத்தி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மகேந்திரனை 16 நாளைக்கு ரிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? மகேந்திரன் லவ்வரா? சுபத்ரா, மகேந்திரன் போலீஸ்ட்ட மாட்டிட்டானா? 2 வாரத்துக்கு அவனால வெளியே வர முடியாதுன்னு சொல்றாரு. ஐயோ, நாம போட்ட பிளான் முழுக்க தாறுமாறு ஆயிடுச்சு சுபத்ரா. இப்ப மகேந்திரன் ஜெயிலுக்கு போயிட்டான். பார்வதி பொண்ணு யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பணத்தை திருடினது இப்ப வேஸ்டா போச்சே. எல்லாமே அந்த இந்துவோட சாபமா தான் இருக்கும். ஆமா, இதுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம என்ன பண்றது? மகேந்திரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை கொடுத்து தானே ஆகணும். அது வரைக்கும் நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ. வா, நம்ம போலாம். இந்தாங்கம்மா, மருந்து சாப்பிடுங்க. இந்த மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சு. எப்பதான் தீருமோ? நோய் வராம இருக்கிறதுக்கு தானே நம்ம மருந்து சாப்பிடுறோம். அதை நிறுத்தாம நீங்க சாப்பிடுங்க சுபாஷினி அம்மா. அம்மா. கேக்குது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல நடந்த ஃப்ராடுத்தனத்தோட உண்மை தெரியற வரைக்கும் நீங்க என்ன நம்ப மாட்டேன்னு தானே சொன்னீங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. நடந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க என்னால முடியல. அதை நான் கண்டுபிடிக்காததுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி. அப்படி குற்றம் பண்ண ஒரு ஆளு உங்களோட கம்பெனில வேலை பார்க்க கூடாது. இந்தாங்கம்மா என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். இத பாருமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நினைச்சு நீ வேலையை விட வேண்டிய அவசியம் என்ன? இனிமே இந்து அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறது சரி வருது பாட்டி. அதனாலதான் ரிசைன் பண்ணிருக்கா. அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இப்படி ஒரு முடிவு எடுக்க வேணான்னு நம்ம கிட்ட சொன்னேன். ஆனா இந்து சொன்னதை கேட்ட உடனே அவ செய்யறதுதான் சரின்னு தோணுது. ஒரு வழியா இந்துவோட தொல்லை ஒழிஞ்சது. இதுக்கப்புறம் தான் நான் யாருங்கிறதையே நீ பார்க்க போற பார்வதி. நீ என்ன தேடி ஓடி வருவ. அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க என் மேல என்ன நடவடிக்கை வேணா எடுக்கலாம். சாட்சியெல்லாம் எனக்கு எதிராக தானே இருக்கு. அதனால இப்ப நான் தானே குற்றவாளியா இருக்கேன். நீங்க போலீஸ் கேஸ் கொடுக்கறீங்களோ இல்ல அரெஸ்ட் பண்றீங்களோ என்ன வேணா பண்ணுங்க. அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேம்மா. அத்தை, நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு முடிவு எடுத்திருக்கோம். இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி ஒரு திருடி தானே. இங்க பாருப்பா,
நம்ம இந்துவை பத்தி இங்க யாருமே அப்படி நினைக்கவே இல்லை. இந்துவை பத்தி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா. யாரும் வெளியில சொல்லாட்டியும் அது எல்லார் மனசுலயும் இருக்குமா? அத்தை, பாட்டி, இந்த உலகத்துல இந்துவை யார் தப்பா பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாருப்பா, நீ என்னதான் சொல்ல வர? இந்து இப்ப வேலையை விட்டதுனால நானும் இந்துவும் இனிமே இந்த வீட்டுல தங்குறதா இல்ல. நானும் இந்துவும் இந்த வீட்டு விட்டு போறோம். அருண், இந்து வா, நம்ம போலாம். அருண் வேண்டாம். அம்மாடி, நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இது நான் எடுத்த முடிவில்ல பாட்டி, அவர் எடுத்த முடிவு. அவர் என்ன சொல்றாரோ நான் அதை தான் கேட்பேன். அம்மா, நாங்க போயிட்டு வரோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அருண், நீ இவளை அழைச்சுக்கிட்டு எங்க தான் போற? நீங்க இங்க இருந்து போய் எங்க தங்குவீங்க? இந்துவோட வீட்டுக்கு நீ இவளை கூட்டிட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். வேற எங்க போறீங்க? எங்கேயாவது போவோம். இந்து, இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து நீ என்ன தோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா? இந்த வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு நீ எந்த தப்புமே பண்ணவே இல்லையே இந்து. அப்புறம் ஏன் ரிசைன் லெட்டர் கொடுத்த? இங்க பாருமா, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ எந்த தப்புமே பண்ணவே இல்லை. உன்னை ஒரு குற்றவாளியா நான் எப்பவுமே என் மனசுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அம்மா, நான் உன்கிட்ட அந்த மாதிரி ஏன் பேசினேன்னு தெரியுமா? அது நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். நீ அசால்ட்டா இருந்த நேரத்துல கம்பெனில ஃப்ராடு தனம் பண்ணவங்கள நீ கண்டுபிடிப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீயே உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டியே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். தப்பு பண்ணவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அம்மா, அம்மா, நீங்க என்ன தப்பா பேசினப்போ நான் ரொம்ப மனசொடிஞ்சு அழுதுட்டேம்மா. இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இல்ல இந்து, எந்த காலத்திலையும் யாராவது உன்னை பத்தி சொன்னாங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டு நான் நம்ப மாட்டேன். உன் மனசு சங்கடப்படுற அளவுக்கு இந்த அம்மா ஏதாவது சொல்லியிருந்தா என்னை நீ மன்னிச்சிருமா. நீ எதை பத்தி யோசிக்காம முன்னோக்கியே போயிட்டுரு. நீ தோல்வியை ஒத்துக்காம என்ன நடந்துச்சுன்னு நீ கண்டுபிடிக்கிற வழிய பாரு. உன் கூட தான் நாங்க எல்லாருமே இருக்கோமே இந்து. அம்மா, அழாத இந்து. அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்லை சார், நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணவே இல்லை. நானும் பார்வதி மேடமும் சைன் பண்ற எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸையும் நீங்க தானே ரெடி பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா எப்படி? மேடம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். பார்வதி மேடத்துக்கு அனுப்புகிற எல்லா ஃபைலையும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லி பார்வதி மேடம் என்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
அப்படின்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க எப்படி பார்க்காம விட்டீங்க? அது எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதுன்ற பதில நாங்க எதிர்பார்க்கல. யாரு உங்களை அதை செய்ய சொன்னாங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஆனந்த் சார், தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாதீங்க. நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நாங்க இந்த மாதிரி கேட்டுட்டோமேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. தேங்க்யூ மேடம். என்னங்க, அவர் அப்பாவிங்க. அவர் இப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கும் நம்பிக்கை இல்ல. இந்த ஆபீஸ்ல யாரும் இதை பண்ணிருக்காங்கன்னா அதை வேணும்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. யார் சொல்றதையோ கேட்டுதான் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ராடு நாடகத்தை யாரு எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு பிடியே கிடைக்க மாட்டேங்குதே. மூர்த்திக்கும் தெரியல, இங்க இருக்க யாருக்கும் தெரியல. இந்துவோட அப்பாவும் நடந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்துவோட அப்பாக்கு நடந்தது எல்லாம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இந்துவோட அப்பாக்கு தெரியாமலே நடந்திருக்கலாம். கேஷ் அப்பாவோட அக்கவுண்ட்ல தான் இருக்கு. ஆனா அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? போலீஸ் வந்தாலும் இதே கேள்வியை தான் கேட்பாங்க. ஆனா நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நீதான் முக்கிய குற்றவாளியா இருக்க. அப்படி ஒரு நிலைமைய நாம ஏற்படுத்தணுமா? இந்த ஃப்ராட் தனத்தை கண்டுபிடிக்காதனால இந்து ரொம்ப வருத்தமா இருக்க ஆனந்தா. இந்துவோட அப்பா அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அருண், இந்து இங்க இருந்ததுனால தான் நான் எதுவுமே பேசல. அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அவரோட தான் கன்ஃபார்ம் பண்ணதான் நான் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். 27 லட்சம் ரூபாய் இப்ப இல்ல, வெறும் 2 லட்சம் மட்டும்தான் அவர் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்படின்னா மீதி பணம் எங்க போயிருக்கும்? அங்கதான் ஒரு பெரிய பிளேவே நடந்திருக்கு. நம்ம கம்பெனில இருந்து பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு இந்துவோட அப்பாவை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. 25 லட்சம் வேற எங்கேயோ போயிருக்கு. இந்துவோட அப்பா தான் அந்த பணத்தையும் எடுத்திருக்காரு. இந்துவோட அப்பா மூலமா அந்த பணத்தை எடுத்திருக்காங்க போல. ஆனந்தா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட சந்தேகம் எல்லாம் ஒரு ஆள் மேலதான் இருக்கு. யாரு? அதை யாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸோட அவசியம் கண்டிப்பா தேவை. அப்போ அவங்க வந்து விசாரிச்சாதான் இதெல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா போலீஸ் வராமையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனில இந்த மாதிரி நடந்திருக்கும் போது நீங்க போலீஸ் கிட்ட சொன்னாதானே கரெக்டா இருக்கும். ரகு, இந்த ஆபீஸ்ல மேனேஜருக்கு கூட தெரியாம இந்த ஃப்ராட் தனம் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா இந்து தான் குற்றவாளியாவா? இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டோம், ஆனா யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். அருண், நான் ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிரியா இருக்கேன். இப்ப நான் ஆபீஸ் விஷயத்துலயும் இன்வால்வ் ஆனு வச்சுக்கோங்க, அது சரி வராது. அப்புறம் இந்துவோட அப்பா கிட்ட போய் பேசினா இந்துவோட சித்தி என் மேல கேஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுதான் நல்லது. ரகு, போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்துவுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். அவ இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ராட் தனத்தை பண்ணியிருந்தா அவங்களால தப்பிக்கவே முடியாது. இந்து இங்க வந்து வேலை பார்க்கறதுல யாருக்கு பிரச்சனை? அது யாருன்னு தெரியாதே. அவங்க மட்டும்தான் இந்துவை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட பார்த்திருக்காங்க. இந்த ஃப்ராடு வேலை எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாகணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சா இங்க பெரிய பூகம்பமே வரும். அதுக்கப்புறம் தான் இந்துவால நிம்மதியா வேலை பார்க்க முடியும். ரகு, உன்னை நாங்க கட்டாயப்படுத்தல, நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். இதுல இன்வால்வ் ஆக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க சொன்ன அந்த மேனேஜர் அந்த ஆளு இருக்காரா? இல்ல ரகு,
அவர் இன்னைக்கு வேலைக்கு வரல. எதுக்காக கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை. இவன் அந்த இந்துலேக்காவோட சொந்தக்காரனாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக வழியை மறிக்கிறீங்க? நீ தானே அந்த மூர்த்தி, ஷனாய் குரூப்போட ஆஃபீஸ் மேனேஜர்? ஆமா. ஒரு வேலை விஷயமா பேசணும். யாரோட வேலை விஷயமா? உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற இந்துலேக்காவோட வேலையை பற்றி தான் பேச போறேன். நீங்க சொல்றது புரியலையே. ஷனாய் கம்பெனில இந்துவால இப்ப வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. என்ன நிலைமை? அப்படின்னா மூர்த்தி சார் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க வேலை செய்யற கம்பெனில 27 லட்சம் ரூபாய் திருடு போனது உங்களுக்கு தெரியவே தெரியாதா என்ன? அது எனக்கு தெரியும். ஆமா, நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை கேக்குறீங்க? மூர்த்தி சார், அந்த 27 லட்சம் ரூபாய் எப்படி திருட்டு போனதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல மத்தவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆபீஸ்ல மத்தவங்க என்ன சொல்றாங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அது வந்து இந்துலேக்கா மேடம் அவங்களோட ஃபேமிலிக்கு பணத்தை கொடுத்ததா சொல்றாங்க. நான் அதை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. இந்துலேக்கா மேடம் ஷனாய்ஸ் குரூப்போட சொந்தம் தானே? ஏ மூர்த்தி, இப்ப நீ என்ன சொன்ன? இந்துலேக்கா குடும்பத்துக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருக்காளா? உண்மையா சொல்றா? அந்த 27 லட்சம் ரூபாய் எங்க போச்சு? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாதா? அந்த திருட்டு எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னா அப்புறம் நீ எதுக்கு அங்க மேனேஜரை வேலை பார்க்குற? அப்படின்னா நீ அந்த வேலையை பார்க்க வேண்டாம். டேய், இவர் வாயிலிருந்து உண்மையா வர வேண்டா. நீங்க என்ன கொல்ல போறீங்களா? உன்னை கொல்லலாம் மாட்டோம், உன் காலை வெட்டிடுவோம். வாழ்நாள் முழுக்க நீ நொண்டியா தாண்டா அலையணும். இவன் என்ன மாதிரிலாம் இல்ல, எந்த தெய்வம் காட்ட மாட்டான். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப உண்மையை சொல்லு, 27 லட்சம் ரூபாய் எங்க போச்சு? அதுல உனக்கு என்ன பங்கு? டேய் சொல்றா, தேவையில்லாத உயிரை விட்டுறாத. நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன், என்ன கொன்றாதீங்க. அப்ப ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உன்னை விட்டுறோம். நான் சொல்லிடுறேன், அந்த பணம் திருட்டு போனதுக்கு காரணம் நான் தான். அது எப்படி நடந்தது? நீ என்ன ஃப்ராடுத்தனை பண்ணி இந்து ஏமாத்தின? சொல்றேன். இந்துலேக்கா மேடத்துக்கிட்டையும் பார்வதி மேடத்துக்கிட்டையும் சைன் வாங்குறதுக்காக அந்த மாதிரி ஃப்ராடு தனத்தை நாங்கள் பண்ணோம். ஆனால் இந்துலேக்கா மேடத்தை வேணும்னே நாங்கள் ஏமாத்த பார்க்கல. யாருக்குமே சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்துலேக்கா மேடத்தோட அப்பாவை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீ இந்த கம்பெனில சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ அந்த கம்பெனில வேலை செய்யக்கூடாது. ரகு ப்ளீஸ், நான் இதை சொன்னதுனால என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதீங்க. நீ எதுக்காக பண்ண? உனக்காகவா இல்ல மத்தவங்களுக்காகவா? சுபத்ரா மேடத்தை இதில் இன்க்ளூட் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை கண்டிப்பா வரும். சுபத்ரா மேடம் சேஃபா இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். என்னடா திரு முடிச்சுக்கிட்டே இருக்க? கேட்கறல சொல்லு. டேய், சொல்றா, சொல்லு. சொல்றேன், நான் நிரபராதி. என் மூலமா ஷனாய்க்காரங்க தான் இதை பண்ணாங்க. எந்த ஷனாய்? பிரபாகரன் குரூப் சார். அந்தாளா? குரூப் சார் கொடுத்த அட்வைஸ் படி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ரகு, உங்ககிட்ட சொன்ன விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை கொன்றுவாங்க. ரகு ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. டேய், உன்னை விட்டுறா.
ரகண்ணா அந்த ஆள் அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி ஒரு சதி பண்ணியிருக்கான், அவனை சும்மா விட்டீங்களே. அவன் போட்டோம், நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. நீ வா. மாமா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு எங்க போறீங்க? அப்படின்னா மருமகனே நீ பாட்டு பாடு. மாமா நீங்க பாடுங்க, அது கூட சேர்ந்து ஒரு சோகமான பாட்டு பாடுங்க. அது ஏன்டா மாமா? உங்களுக்கு அம்பாட்டுக்காரங்களுக்கு ஏதாவது சொந்தம் இருக்கான்னு? என்னடா கேள்வி கேக்குற நீ? என் பொண்ணு நான் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா எனக்கு சொந்தம் வராமையா இருக்கும்? பணம் சம்பந்தப்பட்ட விஷயமான்னு கேக்குறேன். பணம் சம்பந்தமா? என்ன சம்பந்தம்? டேய், உனக்கு இந்த அம்பாட்டு வீட்டுக்காரங்களை பத்தி சரியா தெரியாது. 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. மாமா என்கிட்ட டிராமாலாம் போடாதீங்க. அம்பாட்டுக்காரங்க கூட கூட்டு சேர்ந்து இந்துவை ஏமாத்துறதுக்காக ஏன் பிளான் போட்டீங்கன்னு கேக்குறேன். யாரு? மாமா இப்ப நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு பால் வியாபாரம் பண்ண காசுல நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தீங்க. இப்ப அம்பாட்டுக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவளை வச்சு பிசினஸ் பண்றீங்களா? டேய், இப்ப நீ என்னடா சொல்ல வர? எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி எதை சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்துவை ஏமாத்தி பணத்தை எடுக்க கூட்டு சேர்க்க உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்தாங்க? கமிஷன்? என்ன கமிஷன்? என்ன கமிஷன்? மாமா உங்களுக்கு அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். ஏண்டா, இது வரைக்கும் எனக்கு 10 பைசா கூட தர சம்மதிக்காத அம்பாட்டு வீட்டுக்காரங்க எனக்கு பணம் கொடுத்ததை யார் சொன்னது? இதையெல்லாம் யாராவது நம்புவாங்களா? எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. அப்படின்னா ஞாபகம் இருக்கிற விஷயத்த சொல்றேன். அந்த 27 லட்சம் ரூபாய் எங்க? மாமா, ஷனாய்க்காரங்க கம்பெனில இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்துக்கு தெரியாம 27 லட்சம் ரூபாய் அனுப்புனாங்களே, அது எங்கன்னு கேக்குறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.